வணக்கங்க. இன்னைக்கு நாம இயற்கை உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடுகள்கிட்ட நிறைய மரங்கள் இருக்கும், இலைகள் உதிர்ந்து இருக்கும். அந்த இலைகளை நாம் கூட்டி பெருக்கி கொளுத்தி விடுவோம். அந்த மாதிரி கொளுத்தாமல் நாம் இயற்கை உரம் தயாரிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட்டி ஒன்று சேர்த்து அள்ளி கொண்டு போய் குப்பையாக சேர்க்கலாங்க. வாங்க குப்பையாக கொண்டு கொட்டுவோம். பாருங்க, இந்த மாதிரி மாடுகளுக்கு நாம் தீவனமாக கொடுப்போம். அது நிறைய வேஸ்ட் செய்து விடும். நாம் அதையெல்லாம் இடம் ஃப்ரீயாக இருக்கணும்னு எல்லாம் கூட்டி நெருப்பு வைத்து கொளுத்தி விடுவோம். அந்த மாதிரி கொளுத்தாமல் நாம் இயற்கை உரம் தயாரித்தால் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போல்லாம் உரம் அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். பாதி வருமானம் உரத்துக்கே செலவாகுது. இந்த மாதிரி இயற்கை உரம் தயாரித்தால் நமக்கு செலவுகள் குறையும், வருமானம் நிறைய கிடைக்குங்க. வேப்பிலை, தலதாம்பு எல்லாமே இந்த மாதிரி வெட்டி குப்பையாக சேர்த்தோம்னா இயற்கை உரம் தயாராகும். இது 1 வருடம் இருந்தால் அருமையான அற்புதமான இயற்கை உரம் கிடைக்கும். நம்ம பயிர்களுக்கு நாம் கொடுத்தோம்னா பயிர்கள் ரொம்ப செழிப்பாக பசுமையாக வளரும். அந்த காலத்தில் உரமே கிடையாது, இயற்கை உரம் தான் தயாரித்தாங்க. இந்த மாதிரி குச்சிகள் கூட 1 வருஷம் இருந்ததுன்னா குப்பையாக மக்கி போய்விடும். சிட்டியில் கூட மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தனியாக பிரிக்கிறாங்க. நாம் விவசாயத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இதுக்குன்னே தனியாக ஒரு இடம் ஒதுக்கி இந்த மாதிரி சேகரித்தோம்னா அருமையான இயற்கை உரம் தயாரிக்கலாங்க. நம்ம ஆடு மாடுகள் சாணம் தனியாக அது ஒரு குப்பையாக சேர்க்கணும். தீவனம் வேஸ்ட் பண்ணது அது தனியாக சேர்த்து குப்பையாக தயாரிக்கலாம். ஆட்டு சாணம், மாட்டு சாணம் உடனே பயிர்களுக்கு கொடுக்கலாங்க. நாம் ஒன்றாக கலந்தால் நாம் குப்பைகளாக இறைக்க முடியாது, அது டிஸ்டர்ப் பண்ணும். பார்த்து நீங்களும் பயனடைங்க. நன்றிங்க.